ஹைஜீனியஸ். நேற்று நம்ம ஒயில் எப்படி தூங்கிட்டு இருக்கப்ப நம்மளோட கேலரிஸ் பேர்ன் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு நியூட்ரிஷன் டென்ஸான ஃபுட். ஸோ அது நம்ம சாப்பிட்டோம்னா அது சாப்பிட்டதுலேருந்து நெக்ஸ்ட்டு 4 ஹவருக்கு நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால நம்மளோட கேலரிஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேர்ன் ஆகும். நம்மளோட ஃபேட் லாஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ த 3 most protein rich foods. So number 1 dry fish, number 2 chicken, and number 3 not whole egg, white eggs. ஸோ இது மூணுமே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்க ஒரு காரணத்தினால ஸோ நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் ரொம்ப நேரம் ஒர்க் ஆகும், அதுக்காக கேலரிஸ் பர்ன் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்மளோட மெட்டபாலிசம் கரெக்டாக இருந்தால் நம்மளோட மசில் ரெக்கவரியும் சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட கேலரிஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேர்ன் ஆகும். ஸோ அதனால நமக்கு ஃபேட் லாஸ் ஈஸியாக நடக்கும். ஸோ அப்படியே என் சைடு வந்தோன்னா இன்றைக்கி டயட்டும் சப்ளிமெண்ட்டும் இல்லாமல் 10 kg ஃபேட்டை குறைக்கிறது இன்றைக்கி டே 61. ஸோ வழக்கம் போல் என்னோடய 12 hours ஷிஃப்ட் இங்கே சவுதியில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னோடய பைசப்பையும் ட்ரைசப்பையும் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ சேம் 4 sets and 12 reps. ஸோ ஒர்க் அவுட் நல்லா தான் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய பிரேக்கை ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு டேரெக்டாக பீஸ் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. எடிட்டிங் பெருசாக இல்லை, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கலர் கிரேடிங் மட்டும் தான் பண்ணுவேன், பெருசாக எடிட்டிங் எனக்கு தெரியாது. ஸோ அதை முடிச்சு தூங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜெர்னியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீடியோவை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ அப்கமிங் 30 to 40 டேஸ்க்கு ஸோ கேலரிஸை பற்றி நல்லா தெளிவாக பிரேக் டவுன் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். Okay, thank you. That's all for today updates.